எனக்கு தெரியல. எனக்குரிய அந்த 7 பேர் போய் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை திரும்ப சேருங்க அப்படின்னு கோரிக்கை விடுத்த நாளுக்கு பிறகு திரும்ப அந்த 7 பேர் போய் செங்கோட்டையனை தவிர்த்து மற்றவர்கள் அதிமுக தாவேகாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்க வேண்டும் தேர்தலுக்கு முன்பாக பேச ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு மேல ஏதாவது கனமா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊரு பேர் எல்லா விஷயத்தையும் சொல்லியா? கனமா அப்படின்னா கனம்னா பணம்னு அர்த்தம். இத கூட ஒரு மனுஷன் சொல்லியா தெரியணும்? முன்ன பின்ன எந்த ஆபீஸ்லயும் கால எடுத்து வச்சது இல்ல. தாவேகா கூட்டணி 200க்கும் மேல ஜெயிச்சிருக்கும். அப்போதும் நீங்க உங்களோட முடிவுல தான் எடுத்தீங்க. உங்க முடிவு அதிமுகவை இன்னைக்கு ஒரு இடத்துல தள்ளி இருக்கு. இப்போதும் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு ஒரு வழி இருக்கு. தாவேகா அமைச்சரவையில பங்கேற்கலாம்னு. இதை ஏன் எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறார்? முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா. நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம்? மரியாதையா போயிரு. எடப்பாடி எதுக்கு கேட்கணும் இதை? அதை சொல்லுங்க. எடப்பாடி எதுக்காக கேட்கணும்? உங்களை ஒரு ஏழை குடும்பத்துக்கு பிறந்தவங்கள பொதுச் செயலராக உட்கார வச்ச அதிமுகவுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? தாவேக்கா உங்களை கூப்பிட்டுச்சா? உங்களை எப்போ கூப்பிட்டாங்க? லெஃப்ட் உள்ளூர்ல நம்ம பருப்பு வேகாதுன்றீங்க இல்லையா? வெளியூர்ல வேகறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? இது வரைக்கும் அவரே செங்கோட்டையனே 6 பேர் தான் சொல்லியிருந்தாரு. நெல்சன் ஒருத்தர் கூட சேர்த்திருக்காரு. அது யாருன்னு தெரியல. அதுதான் அந்த 6 பேர் யாரு? அந்த 6 பேர் சொன்ன வார்த்தைகள் என்ன? இதெல்லாம் அந்த 6 பேர்ல 5 பேர் சேர்ந்து செங்கோட்டையனை வெளியே அனுப்பும் போது என்ன செய்தாங்க? சரி தலைவர். என்ன சொரி தலைவா சொரி தலைவா? உன் தலைவருக்கு என்ன தலையில சொரியா? என்னன்னு விளக்கமா சொல்லியா? இதான் பிச்சைக்காரெல்லாம் 2 வச்சிருக்காரு. அது பாக்கெட்ல வையப்பா. அதுதான் இப்ப முக்கியம். இல்ல நீங்க எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு அதிமுக ஒரு இன்ச் மேல வந்து நீங்க சொன்ன ஒரு இன்ச் மேல வந்திருக்கு. முதல் நாள் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி சொன்ன காரணம் என்ன? அதை சொல்லுங்க. மதுரையில இருந்து எதிர்கட்சிக்காரங்க 1000 பேர் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம கட்சியில இணைய போறாங்க சார். அந்த ஒன்றியம் வட்டம் பகுதி மகளிர் அணி செயலாளர் எல்லாரும் வந்திருக்காங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு காரணம் சொல்லி நிக்கிறாங்க. என்னோட கேள்வி இதுதான் முக்கியம். சிவி சண்முகமோ வேலுமணியோ இந்த தலைப்பினுடைய கருது பொருள் இல்ல. அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக பொறுப்பேற்ற பிறகு அதிமுகவை எங்க இருந்து எங்க நகர்த்திருக்காரு? எல்லாம் ஒரு விஷயம் நல்லா நினைவு வச்சுக்கணும். இனிமே வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்துறதுன்ற வேலை நடக்காது. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்துற எம்எல்ஏங்களை ஜனங்க திருப்பி அழைச்சிக்கலாம்னு புது சட்டம் வரப்போகுது. அப்படி ஏமாத்துற எம்எல்ஏவுக்கு பதவி போயிடும். ஆரம்பிச்சு 3 வருஷம் நீங்க சொல்லி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல 106 இடம் வாங்கின தாவேகாவும் 2019 21 24 3 தேர்தல்கள்ல வெற்றியை வாங்கின ஸ்டாலினும் தொடர்ச்சியாக தோல்வியில கொண்டு வர எடப்பாடியும் ஒரே டேபிள்ல வச்சா இல்ல இது 3 ஒண்ணுதான் நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும் நியாயமா இருக்கணும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம். அதுக்காண்டி ரோட்ல போறவன பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கு, உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்?